மன்னார்குடி தேரடி மேல ரத வீதியில் இருக்கின்றேன். அதோ எதிரே தெரிவது புகழ்பெற்ற ராஜகோபாலசாமி கோவில். இதற்கு அருகிலேயே பாருங்கள், இங்கே ஒரு மசூதி இருக்கின்றது. பொதுவாக வட இந்தியாவில் இந்த மசூதியும் கோவிலும் அருகருகே இருப்பதனால்தான் பல ஆயிரக்கணக்கான பேர்கள் பல நூறு ஆண்டுகளாக சண்டை கொலைகள் விழுகின்றன. இப்பொழுது மதுரா காசியிலும் கிருஷ்ணர் கோவில், அங்கே காசியில் 2 கோவிலுக்கும் பக்கத்தில் மசூதிகள் இருக்கின்றன. அது ரெண்டையும் இடிக்க வேண்டும் என்கிறார்கள். வட இந்தியாவில் 3000 மசூதிகள் மசூதிகளை இடிக்க வேண்டும் என்று பரப்புரை செய்து வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே இடத்தில் இப்படி இருக்கின்றது. இப்படி தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இருக்கின்றது. இந்துக்கள், முஸ்லிம்கள் எல்லோரும், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் உழைத்த உழைப்பு தான் காரணம். இந்த மன்னார்குடியில் மற்றொரு பிரச்சனை என்றால், தெருவில் நடுவில் கடைகள் வைத்திருந்தது. நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏதோ ஒரு 100 கடைகள் நடுவில் இருக்கிற மக்கள் எப்படி நடுவில் நின்று பொருட்கள் வாங்குவார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு மன்னார்குடி வந்தது ஒரு மகிழ்ச்சி. மாலையில் தஞ்சாவூர் ஐயா புதுக்கோட்டை ஞானாலய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நிறைய நிகழ்ச்சி இருக்கின்றது. நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காணொளியை, செய்தியை, ஏதாவது ஒரு செய்தியை தருகின்ற காணொளியை பதிவு செய்யுங்கள்.